எல்லாமே செய்துட்டாங்க. இதே வேலை தான் நான் இந்த பள்ளியிலிருந்து வேறொரு பள்ளிக்கு போக முன்னாடியே என்னுடைய பயோடேட்டாலாம் போயிடுச்சு சார். ரொம்ப தங்கமாக எல்லா வேலையும் தெரியும் சார், நம்பி கொடுக்கலாம் சார். அங்கே போனோம்னா எல்லா வேலையும் எனக்கு வந்து வாங்கி டிசியை மட்டும்தான் எழுத முடிச்சோம். ஆனால் அங்கே போன பிறகு டிசி எதுக்கு வராது. ஆனால் எல்லா வேலையும் செய்யலாம், இந்த டிசி மட்டும் எழுதுட்டு வராது. ஆனால் அங்கே போன பிறகு அந்த டிசி எழுத பரவாயில்லப்பா, தப்பா எல்லாம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து டிசி லாபம் இந்த ஸ்கூல்ல இருக்கிறதெல்லாம் சிவாபேஸ் டிவாபேஸ் என்னன்னா ஒண்ணே ஒண்ணு பேர்த்துக்கு சொல்றாங்க. 12 வந்து கிளாஸ் ஒர்க்கெல்லாம் கண்டிப்பா காலையில் 9 மணிக்கெல்லாம் இங்கே இருப்போம். ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் போன பிறகு தான் நானே கிளாஸ் இதனால தான் எல்லா வீட்டும் சொல்லும் போது அந்த ஆனால் எங்களுக்குள்ள போன விட கேட்பாங்க வீட்டில் கேட்கறது ஒன்று தான். இந்த ஸ்கூல் இல்லை, அந்த ஸ்கூலுக்கு போன பிறகு கூட அதே டைம் 7 மணி தான் வரும் வீட்டுக்கு. நான் ஏன் பையன் கேட்பாங்க, ஆர்எஸ் ஆஃபீஸ் போயிட்டு வரேன், எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் வரணும், வரலன்னு தான் சொல்லுவேன். இது போல தான் என்னுடைய பணிக்காலமே மொத்தம் போனது. ஆனால் இந்த ஊரை என்னால் மறக்கவே முடியாது. இதே ஊரில் தான் செட்டில் ஆகி ஏன்னா திரும்ப எங்கள் தம்பிகள்லாம் எல்லாரும் கூப்பிட்டு கேட்டேன், வந்துடு நம்ம வீட்டுக்கு சொந்த வீட்டுக்கு வந்துடலாம். என்னால் வர முடியாது, எங்கே இருந்தாலும் சரி இங்கே தான் செட்டில் ஆகும். நாங்கள் எங்கள் பையன் பொண்ணு எல்லாருமே இதே இடத்துல தான் இருக்கும். ஆனால் எல்லாரும் நல்லா இருக்காங்க. இல்லை எங்கள் பையனை வந்து பிஹெச்டி அமெரிக்காவில் போயிட்டு பிஹெச்டி முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து சென்னை தரமணியில் வந்து சிஎஸ்ஐஎல்ல வந்து ஒர்க் பண்ணுறாங்க. எங்கள் பொண்ணுன்னா எம்எஸ்சி பிஎட். அவங்களுக்கு வந்து வேலைக்கு போல இதெல்லாம் இப்படி தான் இருக்காங்க. அதே போல் நீங்களும் உங்கள் பிள்ளைங்களை வந்து நல்லா படிக்க வச்சு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வரணும். இல்லை நீங்கள் வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில் வந்து இது மறக்க முடியாத நாள். இது என்னைக்குமே மறக்கவே முடியாது. ஆனால் ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க, சார் ஃபங்க்ஷன் வைக்கணும் சார், சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணி போயிட்டே இருப்பேன். ஆனால் இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இல்லை என்ன செய்யுது அவ்வளோ மனசு சந்தோஷமாகி போச்சு. நான் இந்த அளவுக்கு நடக்குமா, நாமெல்லாம் வந்து பார்ப்போமா, இவங்கெல்லாம் பார்ப்போமான்னு எனக்கு கனலோட நினச்சி பாருங்க. இல்லை அவ்வளோ சந்தோஷமா காலையில் வந்தோடனே எல்லாரும் பேசுறாங்க, ஆனால் பேர் தெரியும். அப்புறமா தான் அவங்களே தான் அறிமுகப்படுத்திக்கிறேன். ஆனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுது. திடீர்னு நானும் போஸ்ட் வர சந்திச்சு ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு. திடீர்னு பஸ்ஸில் போயினுக்கிறேன். இவன் என்ன கேட்டாரு, ஃபோன் பண்ணிட்டு அண்ணன் நம்பர் நான் எடுக்கிறதே கிடையாது பெரும்பாலும். எடுத்துக்க அவள் தெரியுதா, யார் பேசணும் தெரியுதா, நான் பக்கத்துலேயே தான் இருக்கிறேன், பின்னாடி சீட்டில் என்ன வாங்குறாங்களே என்னவா அப்படின்னு சொல்கிறேன். இல்லை சார் இன்னும் 3 நாளில் கண்டுபிடிக்க இல்லையா, எல்லாம் விடவே பழகினேன் அப்படி தெரியலன்றீங்களா சார். இல்லை சார் தெரியல சார் அப்படி உடனே போஸ்வா தெரியுங்களா அப்படின்னாரு. சார் 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 ரொம்ப சந்தோஷம் சார், சொல்லுங்க சார். அப்புறம் இவரு ஒரு 1/2 மணி நேரம் பஸ் போய் சேர வேலை பேசினே இருந்தார் போன்லயே. ஆனா எங்க சார் இருக்கீங்க, என்ன விஷயம், வீடு எங்கதான் இருக்குதுன்னு கேட்டா நான் சட்டோச்சேரியில தான் சார் இருக்கிறேன். சட்டோச்சேரியில இருக்குன்னு பார்க்க முடியல. போல பேசிட்டே இருந்தோம். என்னுடைய லைஃப்ல வந்து ஓடிக்கிட்டே இருந்ததுங்க. அதனால வந்து இது போல செய்ததுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் வந்து எல்லா வளங்களையும் பெற்று பெருவாலும் வாழ வேண்டும் என்று கூறி சார் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நமது தமிழ் ஐயா அவர்கள் பேச இருக்கிறார். வேதியியல் ஆசிரியை மதிப்பிற்குரிய திருமதி திலகவதி டீச்சர் வந்து நேற்று நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். உடல் அவங்களுக்கு வந்து முடியாமல் காரணத்தினால் வர இயலவில்லை என்பதை தெரிவிக்க நேற்று வந்து தெரிவிச்சாங்க டீச்சரு. அப்புறம் வந்து பட்டாபி சார் பிசிக்ஸ் மாஸ்டர், மறக்க முடியாத நமது பட்டாபி சார் வந்து நன்றாக இருக்கிறார், சென்னையில் இருக்கிறார். அவருக்கும் வர முடியாத சூழ்நிலை காரணமாக வர இயலவில்லை என்பதை உங்களுக்கு இந்த கருத்தை சொல்ல சொன்னார். தொடர்ந்து இந்த முடிச்சுட்டு மதிய உணவு சைவ உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நமது மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களும் நமது நண்பர்களும் வெளியில்
இருந்து வந்திருக்கும் இந்த குழுவிற்கு வந்திருக்கும் அன்புள்ளம் கொண்டவர்களும் இருந்து மதிய உணவை சாப்பிட்டு செல்லுமாறு உங்களை அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து நமது ஐயா தலைமை ஆசிரியர், முன்னாள் தலைமை ஆசிரியர் ஐயா அவர்கள், அவர் எச்சமா இருக்கும்போது நம்ம ஆசிரியர்கள்லாம் பேச பயப்படுவாங்க. இப்போ அந்த பேச முடியாத இதெல்லாம் இப்போ பேசுறாங்க அவர்களுடைய. ஏன்னா ஐயா இருக்கும்போது பயம், யாருமே அந்த அளவுக்கு பேசுறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஆதங்கத்தை இப்போ தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த மீட்டிங் ரொம்ப லேட். இது பல வருஷங்களுக்கு முன்னாடி என்ன தின்ன இன்னும் நிறைய பேசுவாங்க பொழுது ஒரு மணி நேரம். ஐயா அவர்கள் பேசுவார். பெருமதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியருக்கும் ஆடிட்டர் போஸ் அவர்களுக்கும் ஆங்கில ஆசிரியர் துரைராஜ் அவர்களுக்கும் தமிழ் ஆசிரியர் முனிரத்னம் அவர்களுக்கும் தமிழ் ஆசிரியர் ராமசாமி ஐயா அவர்களுக்கும் பயாலஜி ஆசிரியர் போஸ் அவர்களுக்கும் அடுத்தது விஜே ஜெயராமன் இனிஷியல் தான் ஞாபகம் யாரும் தெரிஞ்சவங்க இல்லை, ஒத்துட்டா வந்திருக்காங்க. அதனால வந்தவங்களுக்கும் இருக்கின்றவங்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான ஒரு புத்துணர்வு பெற்ற மனிதர் போல எனக்கு காட்சி அளிக்கிறது. அதுக்காகவே நான் சிரமப்பட்டு இங்கே வந்திருக்கிறேன். ஒரு சில வார்த்தைகளை 10 நிமிடத்தில் நான் முடித்து விட்டுக்கிறேன் இல்லையா? ஒன்று, நான் சொல்லுகின்ற வார்த்தைகளை நன்றாக சிந்தித்து செயல்படும். மனிதனிடத்திலே உள்ள ஒரு கெட்ட குணம், முதல்ல மனிதனிடத்திலே உள்ள ஒரு கெட்ட குணம் ஒப்பு நோக்குதல். ஒப்பு நோக்குதல், அதை நீங்கள் தவிர்த்தீர்கள் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தானாக உயர்வீர்கள். முடியுமான வரை ஒப்பு நோக்குதலை தவிர்க்க வேண்டும். அதை தவிர்த்தீர்கள் ஆனால் உங்கள் வாழ்வில் நீங்கள் தானாக உயர்வீர்கள். ஆண்டவன் அருள் புரிவார். Today I am in different step. பள்ளியிலே இருக்கும்போது, பாடசாலைக்கு வரும்போது நான் செக்குலர். இன்னைக்கு மீட்டிங் சொல்றதுனால நான் செக்குலர் நான் செக்குலர் என்றால் மதம் சம்பந்தப்பட்டதில்லை, சமய சார்புடைய அது. இந்த கூட்டம் சமய சார்போ அல்லது மற்றதோ எதுவும் சார்ந்ததும் இல்லை. ஒரு அறிவுரை ஆலோசனை கூடி பிரிந்தார். நண்பர்கள் ஒன்று சேர்ந்து ஐயா அவர்கள் எவ்வளவோ கருத்துக்களை சொல்லியிருக்கிறார், அவரவர்கள் கருத்து சொல்லியிருக்கிறார். அதனால சார்பாகவும் தலைமை ஆசிரியர் சார்பாகவும் இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தவர்கள் சங்கத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவிக்கும். இது போன்ற சங்கம் நம்முடைய மாவட்டத்திலேயே சங்க 4 ஆண்டுகள் விடாது அழைத்து கொண்டு போய் பழைய மாணவர்கள், ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் படித்த மாணவர்கள் நல்ல நிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த பள்ளிக்கு வேண்டிய அனைத்தையும் செய்திருக்கிறார். அங்க ஒரு யூனிவர்சிட்டியை ஆரம்பிக்கலாம், அவ்வளவு வசதி செய்து கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இல்லையா? ஆகவே இப்போ நம்ம சப்ஜெக்டுக்கு வரும். இன்றைய நாள் இந்த ஊருடைய பள்ளிக்கூட வரலாற்றில் ஒரு பொன்னான நாள், பொறிக்க வேண்டிய நாள். தமிழகத்திலே இந்த ஊரில் மட்டுமல்ல, தமிழகத்திலேயே எந்த பள்ளியிலும் பிரைவேட் ஸ்கூல்ஸ் பற்றி நினைக்கிற தள்ளி விட்டுடுங்க. பிரைவேட் ஸ்கூல் எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்க முடியாது. நம்ம வீட்டிலேயே நாம் எல்லாம் கொடுக்க முடியாது. இருப்பதை கொண்டு திருப்தி செய்வதுதான், அதுதான் மனிதத்தனம். இல்லாததை ஏங்கி 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 பார்த்து கிடைக்காததை
சீ, சீ, இந்த பழம் புளிக்குது, இது வேண்டாம் போன்ற மாதிரி இல்லாது எல்லாத்துக்கும் போராட்டம் 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 பண்ணா பிரச்சனை தீரவே தீராது இருக்கும். அப்போ இயற்கைன்னா என்ன? தெய்வம். நேச்சர் இஸ் காட். எப்பொழுது அண்டம் தோன்றுகிறதோ, அண்டம் என்றால் யூனிவர்ஸ், உலகம் தோன்றியதோ அன்றைய இறைவன் நமக்கு வேண்டிய அனைத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறார். இறைவன் யார் என்று கேட்டால் அதுக்கு பதில் சொல்றதுக்கு ஆன்மீக வழியில போகணும். அது போனால் நிறைய நேரம் ஆகிடும். ஆகவே முதல்ல ஒரு குணம் சொன்னேன், ஒப்புநோக்கு குணத்தை நீங்கள் தவிர்த்தீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்வில் உங்களை அறியாமல் நீங்களே உயர்வீர்கள். ஆண்டவன் அருள் புரிவார். ஆண்டவன் என்பது யார் என்றால் நேச்சர், யூனிவர்ஸ், இந்த பூமி என்று சொல்றோம். இந்தியா வந்து எட்டும் இல்லை இல்லையா, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அடங்கிதான் யூனிவர்ஸ். அதில் நம்ம நாடு ஒரு சிறிய இடத்தை. நான் ஹிஸ்டரி படித்தவன் இல்லையா, ஆங்கிலத்தை போதிப்பதற்கும் வரலாறு புவியியலை போதிப்பதற்கும் படித்தவன் இல்லையா. இந்த மேல்நிலை கல்வி வரவே, மேல்நிலை பட்டம் பெறவே அங்கே போய் நீ மேலே போவான்னு வேணாம் இல்லை, என்னுடைய கடமையை நான். ஆகவே இந்த கூட்டம் வந்து ஏன் கூட்டப்பட்டது அப்படின்னு சொன்னால் புதுமையான ஒரு திட்டம். இந்த திட்டத்தை நான் எங்கும் பார்த்தது இல்லை, பத்திரிகையிலும் படித்தது இல்லை இல்லையா. பிரைவேட் ஸ்கூல்ல என்னென்ன ஏசி போட்டிருப்போம், அட்டை போட்டிருப்போம், டிவி போட்டிருப்போம், எது ஒன்றா செஞ்சிருப்போம், எல்லாம் செஞ்சிருப்போம். ஆனால் அரசினாலே கிராமப்புறங்களில மற்ற தமிழகத்தில் இருக்கிற பள்ளிகளில வேண்டிய வசதிகளை செய்து தர முடியாது, குடும்பத்திலேயே செய்ய முடியாதுன்னு நான் முதலியே ஒரு குடும்பத்தில் 1000 பிரச்சனை இல்லாத நாளே கிடையாது. ஆண்டவன் ஏற்படுத்தி இருக்கிறான். உலகம் எங்க புத்தகத்தை தேடிக்கிட்டு நீங்க போக தேவையில்லை. லைப்ரரிக்கு போக தேவையில்ல, டிவியை பார்க்க தேவையில்ல, தேவையில்லை. நம்முடைய டோரை தந்துடும். ஓப்பன் தி டோர். கதவு சாட்டு வச்சுட்டா என்ன பிரயோஜனம்? பொன் கட்டி செஞ்சு பத்திரமா போட்டு பொண்ணு வச்சுட்டா என்ன பிரயோஜனம்? அதை பயன்படுத்தும். ஆகவே ஆண்டவன் தினந்தோறும் நமக்கு வேண்டிய இதுகளை லெசன்ஸ் போடுறோம் இல்லையா, டைம் டேபிள் போட்டு கொடுக்குறோமே 10ல் இருந்து 4 வரைக்கும். அந்த மாதிரி நீ என்னென்ன செய்யணும் என்பதை பற்றி ஆண்டவன் தான் கொடுக்கும். ஆண்டவன் என்பது தலைமை. அது போல நம்ம நாட்டுக்கு அரசு தான் ஆட்சி. நம்ம ஆட்சி செய்யறது யாரு? உண்மையானா அரசு. அரசு தான் கடவுள். அவர் எல்லாருக்கும் எல்லாம் செய்ய முடியுமா? வரி போடுறாங்க, எல்லாத்துக்கும் போராட்டம் பண்ண முடியுமா? பண்ண முடியும். எதுக்கு செய்யணுமோ அதுக்கு செய்யணும். ஆகவே இங்க இருக்கிற அனைவரும் படித்தவர்கள், ஓய்வு பெற்றவர்கள், இதிலே பணியாற்றிய அன்பான ஆசிரியர்கள், அவர்களை கொடுத்த ஒத்துழைப்புக்கு நான் என்றென்றும் நான் 2 செஞ்சுரி போட்டிருக்கிறேன். ஒரு செஞ்சுரியிலே சர்வீஸ்ல 34 வருஷமும் 6 மாசமும் வேலை செஞ்சேன். இன்னொரு சர்வீஸ்ல 2 மாசம் வந்துச்சுன்னா அடுத்ததுல 2வது செஞ்சுரி ஆஸ் பென்ஷனர் 34 வருஷம் முடிய. ஆகவே டபுள் செஞ்சுரி போட்டு நான் என்ன பாவம் செஞ்சனும் பணியாற்றியல அத்தனை பேரும் போய்கினே இருக்கிறாங்க. என்னை ஆண்டவன் என்னுடைய சீட்டு இருக்குது இல்லையா, ஏடிஎம் கார்டு. ஏடிஎம் கார்டு உள்ள போட்டாத்தானே பணம் வரும். அப்படியே பத்திரமா வச்சுருந்தா அந்த மாதிரி என்னுடைய ஏடிஎம் கார்டு இருக்கு, எங்க போட்டு இல்லையா. காலன் கடவுளுக்கு பேர் என்ன தெரியுமா? காலன்.
காலம்னா காலம். நம்ம பிறக்கும் போது பயாலஜி ட்ரூத் என்ன சொல்லுது? ஒன்று பிறந்தால் அது கண்டிப்பாக இறந்தே ஆக வேண்டும். அது உண்மைதானே பொய்யா? உண்மை. அப்ப நீங்க உண்மையே பேசிருக்கீங்க. நீங்க தான் உண்மையே பேசுறீங்க. ஆகவே அச்சமில்லை என்று பாரதியார் பாடினார் இல்லையா? எதற்கும் பயப்பட தேவை. எப்போ தப்பு செய்யாமல். முதல்ல ஒரு காரணம் சொன்னேன். அவன் கார்ல போனானே, நேற்று சைக்கிள்ல போய்க்கணும்னா இன்னைக்கு கார்ல போனானே அப்படின்னு போனோம். நாம என்னைக்கு கார்ல போறதுன்னு நினைக்கணும். ஆண்டவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறானோ அதை அனுபவிச்சுட்டு போகணும். உள்ளதை கொண்டு அவர்கள் வாழ்வு தானா உயரும். ஆகவே இங்கு உள்ள என்னுடன் பணியாற்றிய அத்தனை அன்பான ஆசிரியர் ஒத்துழைப்பு. விஜய் இருக்கிறாரு, எது தொட்டாலும் ஓடியும் விஜய் இல்லையா? அவருக்கும் எனக்கு தான் தெரியும். நாங்க எப்படி பண்ணோம், எல்லாம் பண்ணோம். தண்ணி வரலன்னு அதுதானே இன்னைக்கு திட்டம். தண்ணி வரல, உடனே கணக்குல போய் பார்ப்பாங்க. தண்ணி காம்பவுண்ட் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. கட்டடம் வாரியார் சாமியாருடைய அருளும் பொருளும் ரெண்டும் அங்க நல்லா கவனிக்கணும். வாரியார் சாமியாருடைய அருள்னா கருணையான சிந்தனை. அந்த சிந்தனையும் நான் சொன்ன வார்த்தை இல்லாது கருணை வேண்டும்னு சொன்னார். யாருன்னா அந்த ராமலிங்காடிகள். அந்த அருளும் பொருள் வாரியாருக்கு பொருள். அவரு வேலை செஞ்சு சம்பாதி கை காம். அவர் தான் கடவுள். அவர் காமிச்சா இல்லையா? இந்த ஊருக்கு பள்ளிக்கூடத்தினுடைய வர்றார். நாங்கெல்லாம் தெரு மண்ணில் விளையாடும், ஓட்ட விளையாட்டும், வீட்டில் பண்ண அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க நேரம் இல்லை. ஆகவே இந்த திட்டமானது இப்பொழுது என்ன பிரச்சனை, அதை யார் தீர்ப்பது, அரசு என்பது என்ன என்பதை பற்றி ஒரு 5 நிமிஷம் சொல்லிட்டு முடிச்சு. அதிக நேரம் உங்களுடைய பொறுமையை சோதிக்க நான் விரும்பவில்லை. உள்ளதை கொண்டு திருப்தி செய். முதல் சொன்ன அதுவே ஒப்பு நோக்குதல். அது கூடவே கூடாது. அவன் 100க்கு 100 வாங்கிட்டானே. அந்த பள்ளிக்கூடத்துல 100 பிரைவேட் ஸ்கூல்ல டான் பாஸ்கோ வாங்கிட்டாங்களே. அவன் எல்லாம் சரக்கு. நான் 9th ஸ்டாண்டர்டு அப்போ எல்லாம் கட்டட் கோர்ஸ் தான். அப்போ இதெல்லாம் +2 எல்லாம் கிடையாது இல்லையா? 9, 10, 11 3 வருஷம் படிக்கணும். அந்த 3 வருஷம் படிப்பு தான் 2 வருஷம் ஆக்கி காலேஜில் 1 வருஷம் மேல்நிலை ஆக்கி அதான் 10+2+3 அந்த ஸ்கீம் கொண்டு வரும்போது தான் நாங்கள் எல்லாம் படிக்க ஆகும். அந்த வகுப்பை எடுக்கணும்னா பிஜி டிகிரி ஹோல்டர்ஸ் தான் இருக்கணும்னு சொன்னாங்க. அப்படி வந்தவர்கள் தான் இது பிஜி ஹோல்டர்ஸ் இவங்க. அதில் நான் செலக்ஷன் கிரேட் ஹெட் மாஸ்டர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆகி 4 வருஷம் காத்திருந்து எனக்கு இந்த இதுவே போதும், என்ன வேண்டாம். ப்ரமோஷன் 71,778 DO போஸ்ட் ஹையர் செகண்டரி ஹெட் மாஸ்டர். அதில் செலக்ஷன் கிரேட் வாங்கினாக்கா அது CO போஸ்ட் ஈக்குவல். இல்லையா, இன்னும் எனக்கு இந்த 2 வருஷத்துல நான் இங்கே இருந்துட்டு பிள்ளைகளோடும் ஆசிரியர்களோடும் அவர்களுடைய முன்னேற்றத்துக்கும் பாடுபட்டு நான் என்னுடைய ஓய்வு காலத்தை இங்கேயே கற்றுக்கிறேன். நான் கோர்ட்டுக்கெல்லாம் போகல. எல்லாம் போன பிற்பாடு கடைசியில மேலுக்கு போன பிற்பாடு ஆர்டர் வரும். மேலுக்கு போன பிற்பாடு ஆர்டர் கொடுத்தேன். டெஸ்க் ப்ரமோஷன் அந்த பெஞ்சு வாழ்ந்து போயிட்டான். அப்ப சரி ஒரு கிளாஸ் எழுதி வைக்கிறான். அது பார்க்க
எஃப்ஆர்ன்னு இருக்குது. எல்லா அரசு ஊழியர்களும் எஃப்ஆர் தான் நமக்கு வேத நூல் இல்லையா? அதில் சொல்லாத கருத்துக்கள் எதுவுமே இல்லை. ஆகவே எது இருந்தாலும் எஃப்ஆர் சட்டத்தில் சட்டம் போட்டுடலாம், எவ்வளோ ஒன்றா 1000 சட்டம் போடலாம். ஆனால் அதை அமல்படுத்தும் போது தான் கஷ்டம் தெரியும் இல்லையா? கேவஞ்சர் கோர்ட் இல்லைன்னா எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வை அப்படின்னு சொல்லும்போது ஆள் வேணும் இல்லையா? நாம தான் செய்யணும். இரண்டாவது, இப்பதான் சப்தத்துக்கு வரும். இன்னைக்கு ஒரு புதுமையான நாள். என்ன இந்த காலத்துல நீங்க பார்த்திருக்க முடியாது. சர்வீஸ்ல இருக்கும்போது இன்னைக்கு நான் செக்குலர். நான் என்னுடைய சமயம், என்னுடைய பொழுதுபோக்கு வள்ளுவரும் ஆன்மீகமும் என்ற தலைப்பில் ஆராய்ச்சியை பண்ணி கொண்டு வள்ளுவர் என்ன சொல்றார்? கடவுள் எது கடவுள்? இயற்கை கடவுள். அது எங்க இருக்கு? அதுதான் பிரபஞ்சத்துல இருக்குது, பூமியில ஏற்பட்டது. அந்த பூமி என்னது? நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு. இது இல்லாம மனிதன் வாழ முடியாது. வெறும் பூமி மட்டும் யூனிவர்ஸ் ஆரம்பிச்சது யார் வேணுமா? எப்ப பூமி தோணிச்சோ அப்பவே இதெல்லாம் தோணிக்கிறது இல்லையா? கல் தோன்றி மண் தோன்றா காலமா அப்படித்தானுங்களா ஐயா? கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன்னிலிருந்து தோன்றக்கூடிய நம்முடைய தமிழ் கொடி தான் உலகத்திலேயே எந்த வரலாற்று அது மாறவே மாறாது. தமிழ் கொடி தான், தமிழ் மரபு தான், தமிழ் வழக்கம்தான், தமிழ் பழக்கம்தான். அங்க இருந்து இங்க இருந்துதான் எல்லாம் போயிடும் இல்லையா? அதுதான் பேர் என்னவோ அதெல்லாம் நமக்கு மாறலாம். இப்போ இந்த மாதிரியான ஸ்கீம் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு என்ன பிரச்சனை? இப்போ எலிமெண்டரி ஸ்கூல் பிள்ளைகள் ஸ்ட்ரைக் பண்ணுதா? சைலன்ஸ் என்ன பண்ணுதுங்க? வாத்தியார் என்ன பண்றாரு? போய் உக்காந்துக்கிறாரு. கோரிக்கைகள் 1000 இருக்கும் இல்லையா? தீர்க்க முடியாத கோயில்கள். அந்த குறைகளை நாம் எது எது செய்யணுமோ அது எது கேட்கணும். செய்யறோம்னு சொல்றாங்க, இல்லைன்னு யாரும் சொல்றாங்க. ஆகவே அது வச்சுட்டு இந்த மாதிரியானது இன்னைக்கு இருக்கிற நிலை ஒப்பிட்டு பார்க்கும்போதுன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ நாங்கள் படித்த காலத்துக்கோ ஐ ஆம் அன்ஃபிட் டு லிவ் இன் திஸ் வேர்ல்ட் இல்லையா? செல்போன் வாங்கி கொடுத்துட்றாங்க, அதை ஆப்ரேட் பண்ண தெரியலையே. அப்போ நான் என்ன மனிதன்? எனக்கு அறிவு இல்லையா? எனக்கு சொல்லிக் கொடுக்கலையே. செல்போனில் அது ஆப்ரேட் பண்ணணுமா இல்லையா? பொன் கட்டி செஞ்சு பொட்டியில் வச்சுட்ட மாதிரி அங்கே இருக்குது, மணி அடிக்குது, தெரியல, பேச தெரியல, கற்றுக்க முடியலையே. வயசு ஆகிப்போச்சு, 90+6 கம்ப்ளீட்டட். இன்னும் 2 மாதம் பிப்ரவரி வந்தால் இன்னொரு செஞ்சுரி பண்ணணும். ஆகவே அதுக்குள்ள இறுதி காலத்தில் யார் பி ஆக்டிவ் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில். ஆகவே நாம் கவனிக்க வேண்டியது ஆசிரியர் பெருமக்கள், ஓய்வு பெற்றவர்களுக்கு என்னுடைய ஆலோசனை, சும்மா இருக்காது, சும்மா இருக்கவே. பி ஆக்டிவ் ஆல்வேஸ். இயற்கையை பாருங்கள். சூரியன் அஸ்தமனம் திருப்பி வரலன்னா என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. இருக்குதா? கோள்கள் எல்லாம் பௌர்ணமி நாளில் மந்த் நாள் போய் பட்டுன்னு பாட்டு நல்லா பார்த்துன்னு எண்ணி பாருங்க, எவ்வளோ நட்சத்திரம் எல்லாம் அவங்க சிவனுடைய சிவலோக பற்றி அடைந்து நிம்மதியாக கழிச்சு. நாம் கூட அப்படித்தான் போகணும்னு நினைக்கிறோம். இல்லை, வாய்ப்பு இல்லை. ஆகவே எந்த பிரச்சனையை நாம் தீர்க்க முடியுமோ அந்த பிரச்சனையை மட்டும் நாம்
இந்த பிரச்சனை முக்கியமான பிரச்சனை. பள்ளிக்கூடத்தில் நிர்வாகத்தில் குறுக்கீடு இருக்கக்கூடாது இல்லையா? கடவுள் யார்? தலைமையார். அவர் தான் இந்த பள்ளிக்கூடத்தை வழிநடத்தும். வேண்டியதை அவர் செய்வார் இல்லையா? அவரோடு அதனால எல்லாரும் இப்போ மொத்த பேர் பள்ளிக்கூடத்தில் உட்காந்துன்னா பிரச்சனை தீர்வு. ஆகவே தேவையான பத்திரிகையில பார்ப்பீங்க இல்லையா? எல்லாரும் ஜனமெல்லாம் உள்ள போய் கதவு பூட்டிட்டாக்கா பிரச்சனை தீர்ந்துடுமா? தீராது. அப்போ பிரச்சனை தீர்ப்பதற்கு வேறு அப்போதான் இயற்கையை என்ன செய்யணும்? உன்னுடைய கடமை. ஆஸ் ஃபாதர், ஆஸ் மதர், யார் தெய்வம்? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு அப்போ பட்சம் இப்போ படிக்கிறோமா? அடுத்தபடியாக நிர்வாகத்தில் தலையீடு இருக்கக்கூடாது. நாம் உற்பத்தி செய்கின்ற அல்லது தயார் செய்கின்ற செல்வங்கள் அவங்க பற்றி ஓய்வு இருக்கக்கூடாது. ஓய்வு பெற்றுட்டா கூட ஓய்வு இருக்கக்கூடாது. பி ஆக்டிவ் ஆல்வேஸ். எப்பொழுதும் புணர்ச்சியோடு எப்பொழுதும் சுறுசுறுப்பாக எப்பொழுதும் ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டே எப்பொழுதும் கருணை உள்ளத்தோடு உதவி செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்ற கருணை உள்ளம் இருந்து கொண்டே. அப்படி இருந்தால் நாடு இல்லையா? இப்போது பள்ளிக்கூடங்களில் இருக்கின்ற பிரச்சனைகள் சொல்லவே தேவை. கொலை பண்ணுறாங்க, கலாட்டா பண்ணுறாங்க, கதவு எல்லாம் பண்ணுறாங்க, அவைகளெல்லாம். ஆகவே இயற்கை எப்படி செயல்படுதோ அந்த மாதிரி தவறாமல் இல்லையா? அந்த நேரம் தவறாமல் நான் என்னுடைய சர்வீஸ் காலத்தில் ஒரு நாள் கூட இந்த நான் செக்குலர்னு சொல்கிறேன், அந்த மாதிரி ஆல்வேஸ் செக்குலர். இன்னைக்கு காரணம் இந்த உண்மையான ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து இது போன்ற நல்ல உள்ளங்கள் கால்கள் எல்லாம் உடல் 3 பாகம் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் அறிவுரை வழங்கி சிறப்பித்திருக்கிறார். அவருக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக நமது இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு வருகை சங்க தலைவர் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருவாளர் ரவி அவர்களை நமது நண்பர்கள் குழு சார்பாக வருக என்று வரவேற்கிறோம். ஐயா அவர்களுக்கு நமது நண்பர் ராமசாமி அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார். தொடர்ந்து நமது நண்பர்கள் குழு தலைவர் SPL மோகன் அவர்கள் ஐயா அவருக்கு மொமெண்டோ வழங்கி கௌரவிக்கிறார். அவருக்கு மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து நம்முடைய தண்டபாணி அவர்கள் ஐயா அவருக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கிறார். அவருக்கு நமது நண்பர்கள் குழுவின் சார் அந்த ஹோட்டல் அறை எங்களுக்கு வழங்கினார். அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நமது பள்ளியினுடைய முன்னாள் தமிழாசிரியரும் எங்கள் ஐயா மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய புலவர் ராமர் ஐயா, முன்னாள் தலைமை ஆசிரியர் ஐயா. விருந்து அமிர்தம் என்றாலும் இருந்தேன், இமையோர் விருந்து அமிர்தம் என்றாலும் வேண்டேன். பாரில் அரியாசனம் உனக்கேயானால் உனக்கு சரியார் உண்டோ தமிழே? அனைவருக்கும் என்னுடைய இதயங்களிடமும் வாழ்த்துகளும். வாழ்த்த தவிர்க்கிறதோ இல்லையோ, இருந்தாலும் வாழ்த்துறேன். செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு ஏற்படும் கொடுக்க சொல்லிட்டாங்க. அதனால தைரியம் உட்காரு. ஒரு செய்தி, ஒரு வரலாறு, நடந்த வரலாறு சமீப காலத்தில் உங்களுக்கு யாருக்கும் அது தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை.
அதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துல அந்த ஒரு வரலாற்றை சொல்லி அடுத்த ஒரு கருத்தை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். என்ன வரலாறு? 96ல தேர்தல், அரசியல் பேசல, தேர்தல். அப்போது இருந்த தலைவாசல் அவர்கள் இடத்துல சில பொறுப்புகள் எடுத்து இந்த தேர்தல் பணியாளர் வருவார்களே அவங்க என்ன அப்படின்னா நல்ல முறையில் கவனித்து அனுப்ப வேண்டும் என்று என்கிட்ட பொறுப்பை படிச்சுட்டு நானும் தேர்தல் படி நான் வெளியில போகல. அப்போது காவல்துறையை சேர்ந்த ஒரு காவலர் அந்த தேர்தல் படிக்கு இங்க வந்தார். அவர் ஒரு செய்தி சொன்னார், அதைத்தான் வரல நான் சொல்றேன். என்னன்னா சென்னையில ஆழ்வார்பேட்டையில வாரியார் சுவாமிகள் சொற்பொழிவு நடந்தது. எங்களுக்கு காவலுக்கு வீட்டுக்கு எங்களை அனுப்பியிருந்தாங்கன்னா நாங்க போயிருந்தேங்க. அந்த சொற்பொழிவு அன்னைக்கு நான் கேட்டேன். அப்ப அவர் பேசுற சொல்லுங்க, அது சொன்னார். அவர் சொல்றது அப்படியே சொல்றேன். எனக்கு மறைவு மண்ணில் இல்லை விண்ணில் தான் என்று அப்ப சொன்னாரு. அது போலவே நடந்தது பாருங்க என்று அந்த காவலர் எனக்கு சொன்னார். இது வரலாறு. எத்தனை பேருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? அந்த காவலர் எனக்கு சொன்ன செய்தி அது. அவரே பேசினார். ஆழ்வார்பேட்டையில சென்னையில எனக்கு மறைவு மண்ணில் இல்லை விண்ணில் என்று சொன்னார். அது அவர் சொன்னது போலவே நடந்தது பாருங்கள். அந்த புனிதமான ஆத்மாவின் பெயரால் விளங்கக்கூடிய இந்த பள்ளியில் படித்த உங்கள் அனைவரையும், பணியாற்றிய அனைவரையும் மீண்டும் பணிந்து ஒரு சில கருத்துக்களை அனுபவங்கள், அதாவது பணியாற்றும் போது பேசல, இப்பதான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதாவது அவருடைய அனுபவங்களை இங்க பகிர்ந்து கொண்டார். இந்த ஊர்தான் என்னை நிலைநிறுத்துகிறது என்று பிஜே அவர்கள் சொன்னார். இன்னமும் இதே இடத்தை விட்டு நான் நகர மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவு, அந்த அளவுக்கு ஒரு புனிதத்துவத்தை நமக்கெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற வாரியார் சுவாமியுடைய திருவிடைகளை வணங்கி ஒரு சில மணித்துளிகள் அறுக்கிறேன் என்பது தெரியும், இருந்தாலும் பொறுக்கிறேன் என்பதை முகத்தில் காட்டிக் கொள்ளுங்கள் போதும். இது ஒரு வட்டம், நீங்கள் அமைத்திருப்பது ஒரு வட்டம். இந்த வட்டம் மா வட்டமாக மாறும். அதாவது 90 என்ற ஒரு சிறிய வட்டம் இது போல பல சிறிய வட்டங்களை இணைத்து பெரிய மா வட்டமாக இந்த பள்ளியின் பழைய மாணவர் அமைப்பாக மாற வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஒரு குறிப்பிட்ட காலத்தை மறந்து அனைத்து மாணவர்கள் இங்கு பயின்ற அத்தனை பேர் பழைய மாணவர்கள் எல்லாம் ஒன்று திரட்டி அவர்கள் எல்லாம் இணைத்த ஒரு அமைப்பாக நீங்கள் அமைத்தீர்களே, ஆனால் அது இந்த பள்ளி சாமிகளுக்கு செய்யக்கூடிய பல வகையான புனித தன்மையில் ஒன்றாக அது அடங்கும். ஏன்னா இப்பவே நீங்களே ஒரு வட்டமாக இருந்த இந்த அளவுக்கு ஒரு குடிநீர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை மாணவர்களுக்கு வழங்குகிறீர்கள் சொன்னா அத்தனை வட்டங்களும் சேர்ந்து பெரிய வட்டமா இருந்தா எவ்வளவு சிறப்படையும். ஆக நாம் இந்த மாணவர்களுக்கு செய்கிறோம் என்பதை விட வாரியார் சுவாமிகளுக்கு அதை செய்கிறோம் என்ற எண்ணத்தோடு நீங்கள் அதை அமைத்து செயல்படுவீர்களே, ஆனால் இது மேலும் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். கருத்து சொல்ல மாட்டேன், வேண்டுகோளாக வைக்கிறேன். இதை வட்டமாக மாற்றுங்கள். மாற்ற முடியும், நீங்கள் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும். ஐயாவுக்கு சொன்னார்கள், 4-5 முறை செஞ்சில் நாங்கள் 2 பேரும் போய் கலந்து 2 பேரும் தான் ஒன்னா போவோம். ஏன்னா 2 பேரும் அங்க ஒன்னா பணியாற்றி இருக்கோம். இங்கே அவர்கிட்ட நான் பணியாற்றி 2 பேரும் ஒன்னா பணியாற்றணும். என்னன்னு தெரியல, எனக்கு அவருக்கு ரொம்ப ஈடுபாடு. எந்த வகையில் அந்த தொடர்பு தொடர்கிறது என்று இன்னமும் இன்றைய வரையில இன்று வரையில அந்த தொடர்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் என்னை கூட்டு பக்கத்துல உட்கார வச்சுருவாரு. அது மட்டும் இல்ல, நான் பேசுறது பிறகு நீங்க பேசணும், கட்டுப்பாடு. அந்த இறுதியெல்லாம் நீ பேசுவது அவரு கட்டளையிட்டார். அதை ஏற்றுக்கொண்டு அந்த வகையில் நான் உங்களோடு என்னுடைய கருத்துக்களை பரிமாறிக் கொள்கிறேன். ஆகையினால் இந்த வரலாற்று உண்மையை, நான் சொன்ன இந்த உண்மையை நீங்கள் மனதில் வைத்து அந்த புனித பெயருக்கு ஏற்றபடி நாம் சிறந்து விளங்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி, அவருடைய அருளால் உங்களை வாழ்த்தி, அவருடைய அருளால் உங்களை வாழ்த்தி, வாழ்த்துக்கு சில பேர் வாழ்த்த வயதில் வணங்குகிறேன். இது அரசியல் ஆகையினால் அந்த மாதிரிலாம் இல்லாம உண்மையாகவே நீங்கள் ஐயா அவர்கள் 90 கடந்துட்டாங்க, 91 நினைக்கிறேன். 92 முடிஞ்சு 3 நடந்துட்டு தான். ஒன்று முடிஞ்சிருந்தாங்க.
இதுக்கு அவருக்கு பார்வை அந்த அளவு அவர்களுக்கு உரிய அதுல கொஞ்சமாவது அது இருக்கின்ற அந்த உரிமையோடு, ஏன்னா நீங்கள் எங்களுடைய மாணவர்கள் என்ற உரிமையில் அந்த உணர்வில் உங்களை வாழ்த்த எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நன்றி சொல்லி, வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நன்றியை தெரிவித்து 1990ஆம் ஆண்டு இந்த பள்ளியிலே படித்து பல ஊர்கள், அது மட்டுமல்லாமல் பல வேலைகளிலே பல உத்தியோகங்கள், பல உயர் பதவிகளிலும் இன்றைய தினம் நீங்கள் இருப்பீர்கள். அப்படிப்பட்ட உங்களை எல்லாம் இந்நாளிலே என்று மோகன் பலமுறை இது பற்றி பேசியிருக்கிறார்கள். இது சாத்தியமான காரியமானு கூட நான் அவர் கேட்டிருக்கேன். இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவங்களையே நம்மளால கண்காணிச்சு அவங்கள கூப்பிட்டு அழைச்சி பேசணும்னாவே முடியாத ஒரு காலகட்டத்தில் 1990ஆம் ஆண்டிலே படித்த உங்களையெல்லாம் ஒன்று சேர்த்து அன்றைய தினம் மாணவர்களாக இருந்த நீங்கள் இன்றைய தினம் இந்த பள்ளியிலே ஒன்று கூடியிருப்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நாளை நாம் பொன்னாளாக கருத வேண்டும். இது போன்ற ஒரு நிகழ்ச்சி நான் 1978 அரசினர் ஆண்கள் மேல்நிலை பள்ளியிலே படித்தேன். இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று நான் அவரிடம் கூறினேன். இதற்கு வாய்ப்புகளே இல்லாத ஒரு நிலைதான் எனக்கு தோன்றுகிறது. நானும் எவ்வளவு முயற்சி எடுத்து விட்டேன். இந்த முயற்சியை என்னால் சிறிதளவு கூட இதை நடைமுறைக்கு கொண்டு வர முடியவில்லை. அப்படி சாத்தியமில்லாத ஒரு நிகழ்ச்சியை இவர்கள் செய்து காட்டிய முன்னாள் மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே 1990ஆம் ஆண்டு முன்னாள் மாணவர் அமைப்புகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து இந்த பள்ளியிலே படித்த நாம் ஏதாவது ஒரு நல்ல எல்லோரும் பயனடையக்கூடிய வகையிலும் மாணவ மாணவிகளுடைய பயனளிக்கக்கூடிய வகையிலும் இங்கே ஆர்ஓ சிஸ்டம் ஒன்றை இன்றைய தினம் திறப்பு விழாவாக செய்திருக்கிறீர்கள். இது இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இங்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே எந்த இடத்திலும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை இன்றைய தினம் வேலூரிலே, அதுவும் காட்பாடியிலே, காங்கேயநல்லூரிலே, கிருபானந்தவாரியுடைய பள்ளியிலே இந்த நிகழ்ச்சி நடப்பது நமக்கெல்லாம் பெருமை சேர்க்கும் என்று உங்களிடத்திலே தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி கூறி, இது அனைத்தையும் தலைமை பொறுப்பேற்று நடத்திய மோகன் அவர்களுக்கும் அவருடன் இணைந்து செயலாற்றி இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த மற்ற அமைப்பு பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் 1990 தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்றிருந்த ஐயா அவர்கள் பி சுப்பிரமணியம் MA PT ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் அவர்களை வரவேற்று அவர்களுடைய திருக்கரங்களால் இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தமைக்கு நன்றி கூறுகிறேன். மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய தலைமை ஆசிரியராக பணிபுரியும் சிவகுமார் அவர்கள் MA BA அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து அவரும் இது போன்ற நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தற்போது வருகை தந்திருக்கும் எங்களுடைய அன்பு நண்பர் புலவர் புருஷோத்தமன் அவர்களுக்கு எங்கள் நண்பர்கள் குழு சார்பாக ரூபாய் 20,000 கல்வி உதவித்தொகை நமது ஐயா முன்னாள் தலைமை ஆசிரியர் சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் திருக்கரங்களால்
வழங்கப்படுகிறது. இந்த கல்வி உதவித்தொகை வழங்கிய அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் நமது குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து குரூப் போட்டோ நமது ஆசிரியர் பெருமக்களோடு நமது மாணவர்கள் அனைவரும் குரூப் போட்டோ எடுத்து முடிக்க நம்மளோடு 1990ஆம் ஆண்டு படித்த புலவர் நாம் அடுத்து செய்ய வேண்டும் என்று சொன்னேன். ஆனால் உடனடியாக இன்று இதே நாளில் அவருடைய குழந்தைக்கு நாம் 20,000 ரூபாய் நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு உதவித்தொகையாக வழங்கியிருக்கிறோம். அனைவருக்கும் நன்றி, தலைமை ஆசிரியர்களுக்கும் நன்றி. அடுத்து நம்ம எல்லாம் வந்து தலைமை ஆசிரியர் மற்றும் சென்னை அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நேரம் நிறைய ஆயிடுச்சு. என் பேர் வந்து மகேந்திரன். யாருக்கும் தெரியலன்னா பாருங்க. சொந்த ஊர் வந்து இங்க சேலூர். ஃபர்ஸ்ட் வந்து நாங்க வந்து சி குரூப் தான் வந்து சேர்ந்தேன். அப்போ வந்து என் ஊர்ல இருக்கிறவங்க வந்து சொன்னாங்க, ஏதோ ஒன்று கேளுப்பா அப்படின்னாங்க. சரி நானும் போய் ஒரு ஹெட்மாஸ்டர் போய் கேட்டேன், பி குரூப் சேருங்கன்னாங்க. ஆக்சுவலா அதுல வந்து நம்ம வந்து அதுல வந்து என்ன இருக்குதுன்னு கிடையாது, படிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த பிஸ்டேஷன் எல்லாம் கிடையாது, ரொம்ப ஜாலி பெருவழி தான். வருவேன், இங்கே போவேன், அதுக்கப்புறம் எல்லா வீட்டும் போயிருவேன், நம்ம ஃப்ரெண்டு எல்லா வீட்டும் போவேன். ஆனால் அதை முடிச்சுட்டு அப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு இந்த ஜெய்சிலாம் போவேன். அதுக்கப்புறம் இந்த இதில் போய் சேர்ந்தோம், போலீஸில் போய் சேர்ந்தோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் மாதத்துக்கு ஒரு 4 முறை வருவேன். அது கூட ஒரு மாதம் போயிட்டு இப்போ வருஷம் கூட ஒரு முறை வரதில்லை. என்ன கேட்டால் இப்போ எல்லாம் சொன்னாங்க, அவங்களுடைய அனுபவம் சொன்னாங்க, நிறைய பேர் அனுபவம் சொன்னாங்க. இது எப்படின்னா அது வந்து நாலேஜ், அவங்களுடைய நாலேஜ். ஷார்ப் இல்லைன்னாக்கா உனக்கு கீழே போட்டு பெஸ்ட் போயிட்டே இருந்தாங்க. அது எல்லாருக்கும் போலீஸில் தெரியும். காலையில் ஒரு எந்த இஷ்யூ அதாவது இப்போ எஜுகேஷன்னா அது எஜுகேஷன் பற்றி பார்க்குவாங்க. போலீஸில் வந்து எல்லா மேட்டரும் வரும், இன்க்ளூடிங் எல்லாமே வரும். அது எதுவும் வராது. ஆனால் எல்லாத்துக்கும் நாலேஜ் இருக்கான்னு இருக்காது. உடனே எக்ஸ்பர்ட் கேட்க வேண்டியது தான். ஒரு பக்கம் நம்ம போடுறது, ஒரு பக்கம் கோர்ட்டுக்கு போகிறது, அதெல்லாம் வரும் இருக்கும். நான் அது ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான். நாங்கள் வந்து இதில் வந்து நம்ம மதுராந்தகத்தில் வந்து டிஎஸ்பி வந்தேன் 2018. ஒரு 10 போலீஸ் ஸ்டேஷன் இருக்காங்க இல்லை, அதில் ஒரு 8 இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க. காலையில் அவங்க வந்து ஒரு டிஎஸ்ஆர் ஒன்று பேசுவாங்க. அதில் பார்த்தோன்னா அதிலே நம்ம அனலைஸ் பண்ணிடலாம், ஆள் பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த இஷ்யூ சொன்னாங்கன்னா இது வந்து ஸ்மார்ட் ஆகுமான்னு சொல்லிட்டு. நம்ம கிரி படம் ஒன்று பார்த்துருப்பீங்க, இவருக்கு நம்ம அர்ஜுனுக்கு. அதில் என்ன பண்ணுவாங்க, இப்படி இருக்குமான்னு பாருங்க. ஃபிஷர்மேன் என்ன பண்ணுவோம், கொடி ஏற்றுவாங்க. கொடி ஏற்றணும்னு நான் சண்டைக்கு ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈசிஆரில் சென்னையிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் போனால் ஈசிஆரில் கடப்பாக்கணும் ஒரு ஏரியா இருக்குது. நான் மதுராந்தகத்தில் அங்கே போகிறதுக்கு 40 கிலோமீட்டர் இருக்கும். ஒரு குப்பத்துலேருந்து கொடி ஏற்றிட்டானுங்க. இந்த குப்பத்துலேருந்து பார்த்துட்டானுங்க. என்ன பார்த்துட்டாங்கன்னா சண்டைக்கு ரெடி ஆகிட்டாங்க பார்த்துட்டாங்க. போலீஸ் போனவங்க பண்ண கொடி அவுத்து எத்தனை ஸ்டேஷன் வச்சுட்டானுங்க. சோனாபேடுன்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. நீ போனால் செய்யும் சோனாபேடில். என்னான்னு கேட்டேன், அந்த எஸ்ஐ இருக்காரு. கேட்டேன், சார் கொடி இறக்கிட்டேன், சண்டை நின்று போச்சுங்க. ஆனால் அவன் ரெடி ஆகி வந்து ஒரு 500 பேர் வந்து ஒரே ஸ்பாட்டில் 3 பேர் காலி, ஒரே ஸ்பாட் காலி போனேன். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா 10 நாள் அங்கேயே தான் படுத்துன்னு இருப்போம். ஸோ நமக்கு வராதெல்லாம் வந்துடும். எல்லாம் நம்மளாம் சாப்பிட்றது கிடையாது. சாப்பாடு இருக்கும், ஆனால் சாப்பிட முடியாது. இதுதான் சூழ்நிலை. இதனால சாப்பாடு இருக்கும். ஒரு 3 பேர் இறந்தாலும் எப்படி பண்ணீங்க, 3 பேர் இறந்து ஒரு 4 பேர் செத்து இந்த குப்பத்தில் இருந்து போயிட்டு ஒரு 100 போட்டு எரிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம்லாம் நீங்கள் சேர்த்து கூப்பிடணும். எப்படின்னா எங்கள் நார்த்து ஜோனில் இருக்கலாம் கூப்பிட்டு அவன் 1000 பேர் வருவான். அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிடும். இதுதான் பிரச்சனை. இப்போ அவர் சார் சொன்னார், நம்ம ஹெட்மாஸ்டர் சொன்னார், முன்னே இருந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் இப்போ நாங்கள் வந்து வீட்டில் இருந்து வரும்போது ஒரு 5 ரூபா தான் கொடுப்பாங்க. 5 ரூபாவே பெரிய அதிகம் எனக்கு. இங்கே வந்து ஒன்றும் போனது இல்லை. இன்னைக்கு பார்த்து நான் இருக்கிற ஸ்டூடெண்ட்டு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு, ஸ்கூல் பேக்லேயே வந்து எல்லாம் நாங்கள் பார்க்குறோம். அது பார்த்துட்டாக்கா பூல் லீப்பினது போகிறான், எல்லாம் போகிறானுங்க. காஞ்சா வந்து பயங்கரமாயிடுச்சு. அவனை யாரும் பண்ண முடியாது. ஸ்கூலில் முன்னெல்லாம் சொல்லுவாங்க, என் பையனை அடித்து தோல் உரிச்சு அனுப்புவாங்க, கண்ணு விட்டு விட்டு. இப்போ அப்படி கிடையாது. இப்போ எல்லாம் டிஓ ஆஃபீஸில் போகிறான், நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரான். ஸ்கூல் மேட்ரு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அது என்ன ஸ்பார்க் ஆகும், அது என்ன குரூப் வருது அப்படின்னு அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, நம்ம அங்கே சர்வ் பண்ணவே முடியாது. ஒரு 10 ஸ்டேஷன் ஒரு 500 போலீஸ் வச்சு நம்ம வந்து ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுங்க, 2 வருஷம் 2 வருஷம் அங்கே இருக்கிறோம் அப்படின்னா அதை கார்னர் பண்ணோம். ஒருத்தன் பார்த்த உடனே ஒருத்தன் நம்ம இது எல்லாம் பார்த்துனே இருப்போம். மெயின் அஜெண்டா என்னன்னு கேட்டால் எல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் என்டையர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இப்போ இது ஃபிலிமு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பற்றி போலீஸ் சொல்லுவோம். அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இருக்காது. ஒரு சின்ன இஷ்யூ ஆச்சுன்னா கூட எல்லாத்தையும் செஞ்சுட்டு மாதிரி எல்லாம் கிடையாது.
அது ரொம்ப ஸ்பார்க் ஆகிடும். அதனால அதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கே நமக்கு டைம் இருக்காது. காலையில் எழுந்தோன்னு காலையில் 6 மணிலேருந்து ஒரு 5-6 டீ குடிப்போம். அதுலேயே நமக்கு வந்துடும், சுகர் வந்துடும். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தோன்னா மேலே வந்து எனக்கு மேலே ஒரு 5 ஏஜென்சி இருக்கும். இந்த 5 ஏஜென்சி வந்து போலீஸ் மட்டும் பார்க்க மாட்டாங்க. ஸ்கூல்ல என்ன நடக்குது, ஸ்கூல்ல ஒரு பையன் பெட்டிஷன் கொடுத்தாங்கன்னா அது எங்க போகுது, டிஓ ஆஃபீஸ்ல போய் நிக்கிறான். அப்போ பையன் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாஜியார் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு சிஓ ஆஃபீஸ் டிஓ ஆஃபீஸ்ல போய் நிக்கிறானுங்க. அதை வந்து இப்போ அதுக்கெல்லாம் நிறைய இருக்குது. அவன் சொன்னா அங்க வந்து மெசேஜ் வரும், என்ன வருவாங்க. இப்போ அந்த பேரண்ட்ஸ் அப்படிதான் இருக்காங்க. இமீடியட்டா வந்து ரோடு பிளாக் பண்றது, அது பண்றதுக்கே பெரிய பிரச்சனை ஆகும். ஒரு இடத்துலயும் நீங்க வந்து நினைச்சவெல்லாம் அது எங்க ஊரு, இதுல போகக்கூடாது, வண்டி போகக்கூடாது, பிளாக் பண்றான். ஸோ ஈஸியானு பாருங்க. இப்போ அது மாதிரிலாம் பண்ணா நமக்கு கொஞ்சம் கை வந்து எப்படின்னு கேட்டா பேசிதான் நினைச்சுக்குவேன். ஒரு ஏதாவது பட்டுன்னு விட்டுருவோம். அப்ப என்ன பண்ணுவான், நம்ம வந்து அதுக்கு இது ஆகும். உடனே இங்கிருந்து தூக்கி ஸ்ரீரங்கத்தை போட்டாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரமோஸ்ட் மதுரை மேலூர். ஸோ நமக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை. அதுக்கப்புறம் இங்க வந்து அங்கிருந்து வந்து நம்ம மதுராந்தகம் வந்தோம். திருப்பி ஸ்ரீரங்கம் தூக்கி விட்டாங்க. ஸ்ரீரங்கம் திருப்பூர் தூக்கி விட்டாங்க. டிஎஸ்பியாவே இதே பொழப்பு. வீட்டுல சொல்லிட்டாங்க, கொஞ்சம் வாயை மூடினேன், இங்கே வீட்டுல இருங்க, எங்க ஒரு வீடு வாங்கிட்டு சேப்பாருங்க. ஏன்னா போற இடத்துல அது மாதிரி தான் இருக்குது நமக்கு. அது மாதிரி அதனால வந்து நமக்கு தெளிவு பண்ணப்போ என் மனோவர் வந்திருக்காரு. அவர் நான் தான் சொன்னேன் அந்த மாதிரி குரூப் இருக்குன்னு. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நம்ம சசிகுமார் பேசுறாரு. திடீர்னு ஒரு நாள் பேசுறாரு, நான் மகேந்திரன் எப்படி இருக்கிறேன். என்னடா யாரும் நம்ம இது மாதிரி ஒருத்தர் டானு போட்டு பேசுது இல்லை. நான் மோகன் சொன்னேன், திடீர்னு ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா நம்மளும் யாரும் போறது இல்லை. ஒன்னே ஒண்ணுன்னா இந்த யூபிஎஸ்சி ஸ்டடி பண்ணாங்க பாருங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் சின்ன பையன் வருவான். அவன் வந்த உடனே டக்குன்னு பேர் எடுத்து போடுவான். ஸோ அது பெருமை நினைப்போம், நம்ம பெரிய ஆஃபீஸர் கூப்பிட்டாருன்னு. ஆனால் அப்படிதான் ஓட்டு இருக்கு. அப்போ வாக்கிங் போயிருந்தேன், சொன்ன மாதிரி இருக்குன்னு அப்படிதான் பார்த்தேன். ரொம்ப அதாவது எப்படின்னு கேட்டேன், இந்த மனத்திலிருந்து யாருக்கெல்லாம் பேசணும் அப்படின்னா கூட யாருமே கிடையாது. இப்போ நான் மதுரையில் போய் இருக்குன்னு வச்சுக்கேன், 500 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கேன், அங்கே யாரும் இருக்க மாட்டான். அங்கே போனால் இது யோசனை தான். உடனே சார் இங்கே பிரச்சனை ஆச்சு, கன்னியாகுமரி போவோம் சார்வான். இல்லை இங்கே என்ன பண்ணுவான், இங்கிருந்து சார் நீங்கள் இதில் இருக்கிறேன், நான் வந்து ஸ்ரீரங்கத்தில் சீர்காழியில் இன்ஸ்பெக்டராக இருக்கேன் சார், பரம்புடி போவேன்னா. சரி பரம்புடி 2 நாள் பந்தோஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி போனால், அன்னைக்கு போன 2011 அந்த 5 ரோடுன்னு ஒன்று இருக்குது. படக்கு நைட் என்ன பண்ணாங்க, ஒரு ஃபயரிங் ஆகி போச்சு. ஃபயர் சின்ன இதில் ஒரு 5 பேர் இறந்துட்டானுங்க. உங்களுக்கு தெரியுமானா தெரியும், எல்லாம் தெரியும். எல்லாம் போயிட்டான். நைட்டு ஒரு பெரிய வண்டியை கொடுத்து அந்த பாடி தூக்கி அதில் போட்டு நீங்கள் ராமேஸ்வரம் எடுத்துன்னு போங்க அப்படின்னா. என் பிஸ்டல் இல்லைங்க, இருந்தேன் பிஸ்டல் எடுத்து பண்ணான். அந்த பாடியை தூக்கி அடிச்சோன்னு நைட்டு சீர்காழி வண்டி எடுத்து போகிறேன், ஒரு கண்ட்ரி பம்ப் தூக்கி அடிச்சோன்னா டிரைவர் தரவே எடுத்துக்கிட்டாங்க. ஸோ லைஃபுக்கு செக்யூரிட்டி ஒன்றும் கிடையாது. அதாவது ஒன்று இருக்குது. இன்னொன்று ஒன்றுன்னா எப்போ நம்மளுக்கு கட்டி விடுவான்னு தெரியாது, அது ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி போகிறதா இருக்குது. இப்படியே போயிட்டு இருக்குது. இந்த காலகட்டத்தில் நம்ம நண்பர் பேசினாரு, சரி நம்மளும் வந்து பார்த்துட்டு போவோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதாவது அப்போ அடிக்கடிக்கு அது ஒரு குரூப் இருக்குது, அப்போ பேசுவானுங்க, அவங்க வந்து பேசுவானுங்க. இது மட்டும் தான் நம்ம பேரிட்டு கூப்பிட்டு பேசுறது, யாராவது கூப்பிட்டு பேச மாட்டாங்க. ஸோ நம்ம மனதிலிருந்து பேசுறதுக்கு ஒரு இதாக இருக்கு. இது மேலும் தொடரணும். ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் நன்றி. இதோட கான்டாக்ட் இருக்கும். நன்றி. முன்ன போட்டோம், அதுவும் 2 தனித்தனியா போட்டோம். அதுவும் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்புறம் தம்பி கேட்டாரு, என்னப்பா பண்ணா என்னென்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி போட்டுனே இருக்கிறோம், அது ரொம்ப இதுவாயிடுது, ஏன்னா அது கொஞ்சம் பெருசாக பண்ணி போட முடியுமா? சரி நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா குமரனை கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ண சரி நான் பண்ணிடலாண்ணா அப்படின்னு. ஆகையால இந்த 90ஆம் வருஷம் மாணவர்களுக்கு நினைவாக போட்ட அந்த ஆர்வத்தை சிறப்பாக பண்ணி கொடுத்த அனைத்து மாணவர்களுக்கும் பெற்றோர் ஆசிரியர் கழகம் மற்றும் தலைமை ஆசிரியர் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. கணபதி ஐயா தான் வந்து இந்த மாதிரி காரியங்களை செய்வார். அதற்கு பிறகு யாரும் அந்த அளவுக்கு செய்தது கிடையாது. அவருடைய வாரிசு அண்ணன் இளங்கோ அவர்கள் தொடர்ந்து எங்களுடைய அன்பு நண்பன் சிங்கப்பூரில் இருந்து இந்த நிகழ்ச்சிக்காக நேற்று வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அன்பு நண்பன் வி கார்த்திகேயன் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். வணக்கம். ஆசிரியர்கள், என் நண்பர்கள், பணிவான வணக்கம். நான் இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ ஒரு 6 மார்க் 7 மார்க் வாங்கியிருக்கேன், 15 மார்க் வாங்கியிருக்கேன். ஆனால் மேக்ஸில் மட்டும் 67 தான் வாங்கியிருக்கேன். ஸோ அப்படிதான் இருந்தேன்னா நிறைய நிகழ்வுகளாலையும் நண்பர்களாலையும் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்கேன். அதை தவிர வந்து சிறந்த சர்வீஸும் வாங்கியிருக்கேன். இது தவிர வந்துட்டு
பெஸ்ட்டு ஸ்கூல் டாப்பர் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து காலேஜ் டாப்பர், அதுக்கப்புறமா பெஸ்ட்டு ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூஷன்ஸ், இதுக்கப்புறமா பெஸ்ட் இன்னோவேஷன்ஸ் அவார்ட்லாம் வாங்கியிருக்கேன். இதுக்காக வந்து நம்ம செல்ஃபோன் அடுத்து கம்ப்யூட்டர் மெமரி இதனோட வேலையெல்லாம் குறைக்கிறதுக்கு மேனுஃபேக்சரிங்கில் வந்து நிறைய இன்னோவேஷன். மகிழ்வான நெகிழ்ச்சியான தருணங்களில் என்னுடைய கனிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக நம்முடைய தலைமையாசிரியர் ஆசிரியர்கள் எங்களை வந்து நல்லபடியாக இங்கே வழி நடத்திக்கிறார்கள். நான் இந்த பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்தேன். ஆனால் நான் படிக்கும்போது யாரிடமும் சரியாக பேச மாட்டேன், என் வேலையை விட்டு படிப்பு கொண்டே இருப்பேன். ஆனால் படிப்பில் நான் ஆவரேஜ் தான். இருந்தாலும் இந்த பள்ளி வந்து இந்த நிலையை நல்ல நிலைக்கு உயர்த்திருக்குது. அதுக்கு நம்ம தமிழையா சொன்ன மாதிரி கிருபானந்த வாரியாருடைய அருளும் பொருளும் தான் காரணம். அவர் அருள் இல்லை என்றால் நான் இல்லை. அதனால இந்த வாரியர் மண்ணில் பிறக்கவில்லை என்றாலும் இந்த பள்ளியில் படித்த பெருமை அதிகம் உண்டு. அத்துடன் என்னுடைய நண்பர்களில் சிலர் வெளிநாடுகளிலும் இருக்கிறார்கள். நம்ம நண்பர் கார்த்திகேயன் போல குவைத்தில் இருக்கிறார்கள், படித்து நல்ல நிலையில் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், வெளி மாநிலங்களிலும் பணிபுரிகிறார்கள், மாவட்டங்களிலும் பணிபுரிகிறார்கள். இந்த நண்பர்களே நிறைய பேர் விவசாயத்துறை, கல்வித்துறை, மின்பொருள் துறை, காவல்துறை, ராணுவத்துறை, இந்த மாதிரி பல்வேறு துறைகளில் சிறப்படைந்து இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே இல்லாமல் இந்த குழு ஆரம்பிச்சியாக இருந்த நம்முடைய வனிதா அவர்கள் எல்லாமே காரணம். அடுத்து மோகன் தலைவர், செயலாளர் சசிகுமார், வெங்கடேசன் பொருளாளர், மற்ற நண்பர்கள் நெடுமாறன், தண்டபாணி, இவர்களுக்கெல்லாம் நான் என்னுடைய சிறிய அன்பளிப்பை உங்கள் முன்னிலையில் கொடுக்காம. ஏன்னா இரவு பகல் பாராமல் அவர்கள் ஆசிரியர்களை சந்தியத்தில் முதற்கொண்டு இன்விடேஷன் தயாரிப்பதிலிருந்து மற்ற மாணவர்களை குறிப்பாக 4 பெரிய குழு மீட்டிங் போட்டாங்க. அந்த மீட்டிங்லையும் நம்ம லட்சுமி ஹோட்டல் நிறுவனர் அவர் எல்லாமே நமக்கு இலவசமாக செஞ்சு கொடுத்தாரு. அவருக்கும் எல்லாரும் தெரியணுன்றதுக்காக இவங்க எல்லாரும் நல்லபடியாக இந்த குழு உருவாக்கி நல்ல முறையில் சிறப்பாக செயல்படுறாங்க. இனி வரும் காலங்களிலும் இந்த குழு நல்லபடியாக செயல்பட்டு எல்லா நண்பர்களும் இதுக்கு உதவ வேண்டியதாக இருக்கு. தப்பா நினைச்சுக்க வேண்டாம். சில நண்பர்கள் சொல்லாமே வந்துடுறாங்க. அதனால இனிமே வேண்டாம். அவங்க வந்து இதுக்கப்புறம் எல்லாம் சிறப்பா செயல்படணும். ஐயா சொன்ன மாதிரி இந்த குழு தமிழையா சொன்ன மாதிரி வட்டக்குழு மாவட்ட குழுவா மாறணும்ட்டு எல்லாரும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நம்முடைய தலைவர் மோகன் அவர்களுக்கு சிறப்பு செய்யும். 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க மேடம். மாணவர்கள் தலைவர் மோகன் அவர்கள் விருப்பப்படி செய்கிறார்கள். தொடர்ந்து வனிதா அவர்களை அழைக்கிறோம். சீக்கிரம் வனிதா அவர்களுக்கு அவருக்கு நன்றி தெரிவிக்கிறோம். தொடர்ந்து பூங்கொடி அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார். அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெயந்தி பூங்கொடி அவர்கள் சாலை அடித்து வருகிறார். அடுத்து நம்ம நண்பர் கார்த்திகேயன் அவர்கள். நண்பர் கார்த்திகேயன் 75,000 கொடுத்திருக்கார். ஆர்ஓ சிஸ்டத்துக்கு அதில் பாதி அவர் ஏற்றுக்கொள்வதாக அறிவித்து கொடுத்துள்ளார். அதுக்காக அவருக்கு நன்றி. அடுத்து நன்றி பூங்கொடி அவர்கள் சால்வேனுக்கு அடுத்து புலவர் புருஷோத்தமன் அவருக்கு இந்த கதராடியை பொன்னாடியாக அணிவிக்கிறார். நன்றி. நேரமின்மை காரணமாக நிறைய பேசணும்னு நினைத்தேன். என் மனசுல அவ்வளவு ஆதங்கம் இருந்தது. ஆனா எனக்கு 1 நிமிஷம் கொடுத்துட்டாங்க. சரி வேண்டாம், நம்ம 1/2 நிமிஷத்துல கூட முடிச்சிடலாம். அதாவது நான் ஒரு ஆசிரியராக வந்த பிறகு அது நாம ஒரு டீச்சரா தான் ஆகணும் அப்படின்ற இது எனக்கு முதல் 1ஆவது படிக்கிற காலத்திலே இருந்தது. எங்க வீட்டுல கதவு செவரு எல்லாத்துலயும் எழுதி நிற்பனாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பள்ளியில 6ஆவதுல இருந்து 12ஆம் வகுப்பு வரை படிச்சேன். அப்ப பாத்தீங்கன்னா 6th ல இருந்து 10th வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க் பேட்ச் கொடுத்துவேன் நானு. அந்த ஒரு உணர்வை இந்த பள்ளி ஆசிரியர்கள் எனக்கு செய்து கொடுத்தாங்க. அந்த ஒரு இதுல என்னுடைய பள்ளியிலும் செய்யணும் அப்படின்ற ஆர்வம் எனக்கு வந்தது.
நான் எப்படி கஷ்டப்பட்டு படிச்சனோ அதே போல என் பிள்ளைங்களும் என்கிட்ட படிக்கிற பிள்ளைங்களுக்கும் அதே போல சொல்லி கொடுக்கணும் அப்படின்றதுல முழு மூச்சா நான் செயல்பட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் என்னுடைய பணிக்காலம் 19 ஆண்டுகள். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஆப் வச்சுச்சுங்க. ஏன் கேளுங்க, அதுக்கு ஒரு எக்ஸாம் எழுதணுமா, அது எக்ஸாம் பாஸ் பண்ணாதான் ஹெச்எம் ப்ரமோஷனே கிடைக்குமா. அது வாய்ப்பு இல்லை. இன்னும் இருக்கிறது 9 வருஷம் தான். சரிங்களா? சரி, நேரத்தை வீணடிக்கிறீங்களா? எனக்கு தெரிந்த ஆசிரியர்கள் பற்றிய ஒரு கவிதையை இப்ப வாசிக்க வந்துள்ளேன். நீங்கள், எங்களின் ஆசிரியர்களாகிய நீங்கள் எங்களுக்கு உற்ற குருவாய் இருந்தீர்கள். எங்களுக்கு உற்ற குருவாய் இருந்தீர்கள். எங்கள் பெற்றோரின் மறு உருவமாய் இருந்தீர்கள். சரிங்களா? நாம அப்பா அம்மாக்கு அடங்கலாம் கூட யாருக்கு அடங்குவோம்? ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்களோ அதுக்கு அடங்குவோம். மெயினா பாட்னி மாஸ்டருக்கு ரொம்ப பயப்படுவோம். சரிங்களா? பாட்னி மாஸ்டர் இவ்வளவு பேசுறாங்க போது எங்க ஆச்சரியமா இருக்கு. அடுத்தது, பல நூல் கற்ற அறிஞராய் இருந்தீர்கள். பல நூல் கற்ற அறிஞராய் இருந்தீர்கள். கற்றுக் கொடுக்கையில் பரிவாய் இருந்தீர்கள். எங்களுக்கு பரிவா இருந்தீங்க. அதாவது எப்படின்னு கேளுங்க, நாம செய்யற தவறுகளை சுட்டி காட்டுவது ஆசிரியர்கள் மட்டும்தான். அவங்க ஏற்றி வைத்த ஏணி அதை நம்ம தள்ளிட்டு போக கூடாது. எலிமெண்டரி ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்றேங்க. எங்க பிள்ளைங்க 5வது முடிச்சுட்டு பெரிய ஸ்கூல் போனாங்கன்னா யாரெல்லாம் என்கிட்ட அடி வாங்கினாங்களோ அவங்க எல்லாம் வணக்க டீச்சர்வாங்க. ஆனா அடிக்காம நல்லா படிக்கிறாங்க பாருங்க, கீழே குஞ்சுன்னு போயிட்டே இருப்பாங்க. சரிங்களா? நம்ம கற்றுக் கொடுத்தும் போது கனிவு இருக்கணும், கண்டிப்பு இருக்கணும். அந்த ரெண்டுமே இந்த ஆசிரியர்கள் எங்களுக்கு சிறப்பா கொடுத்தாங்க. திருத்தும் நண்பராய் இருந்தீர்கள். தவறு நாங்கள் இழைக்கையில் திருத்தும் நண்பராய் இருந்தீர்கள். எங்களது உணர்வுகளை புரிந்த நல் உறவாய் இருந்தீர்கள். எங்களது உணர்வுகளை புரிந்த நல் உறவாய் இருந்தீர்கள். எங்களுக்கு நல்வழி காட்டி கலங்கரை விளக்கமாய் இருந்தீர்கள். எங்களுக்கு நல்வழி காட்டிய கலங்கரை விளக்கமாய் இருந்தீர்கள். எங்கள் வாழ்வதில் விடியலாய் இருந்தீர்கள். ஆமாங்க, நம்ம நல்லா படிச்சனாலதான் இந்த நிலைமையில இருக்கோம். நான் முழுக்க எங்க அப்பாவை தான் நான் என் மனசுல வச்சிருந்தேன். எங்க அப்பா எவ்வளவு படிச்சுக்கிறாரு அவ்வளவு படிக்கணும்னு நினைச்சேன். MA BEd MPhil முடிச்சுங்க. முழுக்க எங்க அப்பாவை நினைச்சுதான் நான் படிச்சேன். எங்க அப்பா மாதிரியே ஆசிரியரை ஆகணும்னு நினைச்சேன். அவருடைய கனவை நான் நிறைவேற்றிருக்கிறேன். வெற்றி படியாய் இருந்தீர்கள். எங்களை உயர்த்தும் வெற்றி படியாய் இருந்தீர்கள். இப்பள்ளியில் எங்களுக்கு பயிற்றுவித்த அத்தனை ஆசிரியர்களும் என்றும் எங்கள் நினைவில் நிலையாய் இருக்கின்றீர்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் நிறைய பேசியிருக்கிறேன், வரவேற்பெல்லாம் நான் தான் பேசியிருக்கேன். இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். நண்பர்களுக்கும் எனக்கு தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த நேரத்துல பள்ளிக்கூடத்துல கூட ஒரு டைம் பாஸ் ஆகுனா ஒரு பாடல் பாட சொல்லுவாங்க. லலிதா டீச்சர், ஜுவாலஜி டீச்சர், நம்ம சாருக்கு, பாட்டி சாருக்கு, நம்ம ஜெயராமன் சார் எல்லாருமே எனக்கு தெரியாம இருக்காது. அப்போ பாடல்கள், ஒரு பக்தி பாடல்கள், மிமிக்ரி, பக்தி பாடல்கள் எல்லாமே நல்லா பாடுவோம். அப்போ அந்த காலகட்டம் ஒரு சிறப்பா இருக்கும். அந்த நேரத்துல நம்ம +2, நான் கரெக்டாக +2 முடிச்சு 97ல அரசு பணியில சேர்ந்தேன். அரசு பணியில சேர்ந்து அதுக்கப்புறம் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் முடிச்ச மாநகராட்சியில சானிட்டரி இன்ஸ்பெக்டர் ஆனேன். இப்ப தற்சமயத்துக்கு வேலூர் மாநகராட்சியில 4 மண்டலத்துல 2 மண்டலம், 2 மண்டலத்துக்கு சுகாதார அதிகாரியா நான் தான் இருக்கிறேன். என்னுடைய பணிகள் பாத்தீங்கன்னா, உங்கள் வீடுகளில் ஏற்படும் குப்பைகளை எங்கள் பணியாளர்கள் கொண்டு சேகரிக்கப்பட்டு அது நுண்ணுரமாக்கப்படுகிறது. அந்த பணியிலே நாங்கள் பணியாற்றிக் கொண்டு இருக்கிறோம். வேலூர் மாநகராட்சியில பாத்தீங்கன்னா குப்பை கொட்டுவதற்கு இடம் இல்லை. இது போன்ற என்னோடு பணிபுரிகிறார்கள் 1000 பணியாளர்கள் எனக்கு கீழே இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் அதிகாரி. அவர்களை பணியாற்றிய அந்த மாதிரி ஒரு பணி நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம CMC ஹாஸ்பிட்டல் இருந்து எந்த மருத்துவமனையில பிறந்தாலும் அந்த பிறந்த குழந்தைகளுக்கு
என் கையொப்பம் பெற்றுதான் பர்த் சர்டிபிகேட் நான் வழங்குகிறேன். இறப்பு சான்றாக இருந்தாலும் பிறப்பு சான்றாலும் என்னுடைய கைகளில் தான் அவர்கள் கை சந்தோஷமாக கொடுப்பேன். என்னை விசாரித்து பாருங்கள். நான் சமூக சேவை செய்து நான் ஒரு டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறேன். 4 மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் நான் பாராட்டு சான்று அவார்டு பெற்றிருக்கின்றேன். வேலூர் மாநகராட்சிக்கு அத்தனை கடைகளுக்கும் அத்தனை பள்ளிகளுக்கும் அத்தனை லாட்ஜுகளுக்கும் என்னுடைய கையொப்பம் லைசன்ஸ் கொடுக்கப்படும். யாரிடமும் நான் பணம் பெறுவதில்லை. நான் என்னுடைய சொந்த காசு தான் ஊர் விழாவுகளுக்கு எந்த நிகழ்ச்சிக்காக கொடுப்பேன். எந்த இடத்திலும் நான் லஞ்சம் வாங்குவதில்லை. என்னை பற்றி அலுவலகத்திலும் பெருமையாக இருப்பார்கள். எந்த பொறுப்பானாலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆனாலும் எங்கள் ஆணையாளர் கமிஷனர் ஆனாலும் என்கிட்ட ஒப்படைப்பார்கள். அவ்வளவு சிறப்பா நான் செஞ்சு தருவேன். தலைமை ஆசிரியர் பள்ளிகளுக்கு ஒரு சுகாதார சான்று வழங்கினேன். அந்த மாதிரி என்கிட்ட கேட்பாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பிரைவேட் பள்ளிகள் பார்த்தீங்கன்னா என் கண்ட்ரோல்ல 100 பிரைவேட் பள்ளி இருக்கு. மாநகராட்சி பள்ளி பாத்தீங்கன்னா என் கண்ட்ரோல்னா நான் சுகாதார பணி செய்யறது. இவங்க எங்க ஒரு டெங்கு காய்ச்சல் வந்தா கூட எங்க பணியாளர்கள் வைத்து அது தீவிரமாக கொசு ஒழிப்பு பணிகளை மேற்கொள்வோம். சுத்தம் செய்து தருவோம். சுகாதார சான்று வழங்கும். இது மாதிரி செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா இருந்தாலும் இப்ப உங்களுக்கு என்ன தேவை என்றாலும் என்னை அணுகி உங்கள் பகுதிகளில் சுகாதார பிரச்சனை எந்த பிரச்சனைகளும் அணுகினால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக செய்து தருவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த அருமையான பணியிலே இருந்து நான் சேவையா செய்து கொண்டிருக்கிறேன். நான் பிறந்த ஊர் விருதப்பட்டு 20-30 வருட காலத்துக்கு முன்பு ஒரு சாதாரண தொழில் பணி செய்து கொண்டிருக்கும் போது ஒரு சாதாரண தொழிலை ஆரம்பித்தேன். இன்றைக்கு 100 பேர் என் ஹோட்டலில் வேலை செய்கிறார்கள். 2 ஹோட்டல்கள் நடத்தி கொண்டிருக்கிறேன். ஆனால் அரசு பணியில் இருப்பதால் இந்த அடுத்த ஹோட்டல் செயல்படுத்த முடியவில்லை. ஆனால் 10 ஹோட்டல் நடத்துவதற்கான இடங்களை நான் வாங்கி வைத்திருக்கிறேன். 500 பேருக்காக நம்ம வேலை தரணும். அந்த ஒரு முடிவு வேலூரில் ஒரு ஹோட்டல் கட்டி கொண்டிருக்கிறேன். அது மாதிரி நாம் இந்த பள்ளியில் படித்து நாம் உயர்ந்தாலும் நம்ம சில பேரை உயர்த்தி வைக்க வேண்டும். இதுதான் என்னுடைய குறிக்கோள். என்னை சார்ந்தவர்கள் பல பேர் நன்றாக இருக்கிறார்கள். அவர்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டா கூட நான் விட மாட்டேன். என்கிட்ட வேலை செய்வோம். கொஞ்சம் கஷ்டப்பட்டா கூட விட மாட்டேன். உடனே ஏதாவது கொடுத்து உங்களுக்கு உதவி பண்ணுவேன். அது மாதிரி நாமும் நம்மளால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டிருப்போம். இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு நாங்க 9வது 10வது வரணும். அங்க வரும்போது காய்கறி வரும்போது புறப்பத்த பசங்க படிக்க மாட்டாங்க சொன்னாங்க. ஆனா அது மாதிரி எல்லா பசங்களும் படிச்சு நாங்க மொத்தம் வருவேன். அப்புறம் எங்க ஊர்லயே 10வது வந்துச்சு. பிளஸ் நானே கொண்டு வந்துட்டோம். எங்க ஊரை வளர்த்துச்சுன்னா நான் முன்னாள் தான் 15 வருஷமா எப்போ அந்த நானே வண்டியே இருந்தோம். பிளஸ் வெல்பேர் இருக்கிறது 8வது தனியா ஸ்கூல் என்னுடைய சார்பாக வெல்பேர் ஸ்கூல்ல 5வது வந்துச்சு. 8வது வருடம் ஆக்கி தனியா சொந்த துட்டுல ஸ்கூல் கட்டி கொடுத்தேன். ஆனா அந்த காயலூர் ஸ்கூல்ல பிரம்பரம் ஸ்கூலா சொன்னாங்க. பிரம்பரம் ஸ்கூலா வாங்க நான் சேர்த்துக்கிறேன் கூப்பிட்டு நிலைமையா வந்திருக்கு. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி நண்பா. கரெக்டா முடிச்சிட்டீங்க. சாப்பிட்ட பிறகு நம்ம கலந்துரையாடல் நம்ம செய்வோம். அதனால தயவுசெய்து ஒரு குரூப் போட்டோ எடுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த செப்டம்பர் மாதம் பிறந்து கொண்டாடிய நம்ம நண்பர், அதாவது தண்டபாணி வாங்க, நமது SPL மோகன் அவர்கள் ஒரு பேனா பரிசு அன்பளிப்பாக இருக்கிறார். போன மாதம் செப்டம்பர் மாதம் பிறந்த நாள் முன்னிட்டு SPL அவர்கள் அவருக்கு பேனா கொடுத்திருக்கிறார். வனிதா அவர்கள் இந்த குரூப் இல்ல இந்த குரூப் ஆரம்பிச்சது வனிதா அவர்கள் செப்டம்பர் மாதம் பிறந்ததற்காக பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அடுத்து அக்டோபர் மாதம் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கொண்டாடிய கே வெங்கடேசன் திருமண நாள். வெங்கடேசன் வாங்க ஒரே நிமிஷம் வந்திருக்காங்க. ஒரு 4 பேர் தான். திருமண நாள் அவர் நேரில் வாழ்த்த முடியல. அதனால அவருக்கு மோகன் அவர்கள் அவருடைய நினைவு பரிசை வழங்குகிறார். பல்லாண்டு வாழ்க. வேலூர் தோட்டப்பாளையம் ஆசிரியராக பணிபுரிகிறார். அவருக்கு வாழ்த்துக்கள். சங்கர் கணேஷ் சென்னையில் அன்பு நண்பர் சங்கர் கணேஷ் சென்னையிலிருந்து வந்து கொண்டிருந்தார்.
ஸ்கூலுக்கு பக்கத்து வீடு இவர் தான், எதுனாலும் வீட்டுக்கு தான் நாங்கள் போயிட்டு அவருக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக வி கார்த்திகேயன், சிங்கப்பூர், நவம்பர் மாத பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஆர் மனோகர், சென்னையில், அவருக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அடுத்து வி நடுமாறன், நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து டி புருஷோத்தமன், அவர் ப்ளீஸ் வாங்க முடிஞ்சது. இவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு இந்த குரூப் போட்டோ எடுத்துட்டு நம்ம உடனே போய் மதிய உணவு நமது நண்பர்கள் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றிக்கு முன் இறைவனை வணங்கி அவருக்கு முதலில் நன்றி சொல்லிவிட்டு பிறகு நன்றி சிறப்பாக முடித்துக் கொள்கிறேன். அவனின்றி ஓரளவும் அசையாது. ஆமாம், அதுதான் உண்மை. யார் அந்த அவன்? அவன் என்ற ஒருவனுக்கு 1000 நாமங்கள். எந்த நாமத்தை சொல்லி வணங்கப் போகிறீர்கள் புலவரே என்று என்னை கேட்கிறீர்களா? அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். இது தமிழ் நடப்பது கார்த்திகை மாதம் என்பதால் இறைவன் கார்த்திகேயனை வணங்கி என் குடும்பத்தையும் என்னையும் காத்தருளும் அந்த கார்த்திகை கடவுளுக்கு முதல் நன்றி சொல்லி இங்கு விழாவுக்கு வருகின்ற ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் மற்றும் இந்த குழுவை முதல் தோற்றுவித்த இ வனிதா அவர்களுக்கும், தலைவர் மோகன் அவர்களுக்கும், செயலாளர் சசிகுமார் அவர்களுக்கும், பொருளாளர் வெங்கடேசன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல்வி உதவித்தொகையை வழங்கி சிறப்பிக்கிறோம். நன்றி. பின்னாடி வா. ஆசிரியர்கள் மட்டும் இந்த சேனல் முன்னாடி போடு. ஏய் ஐயோ மோகன், உதயராஜ் ஜோரம் வாருவா. சுந்தரராஜ் சாருங்க வந்து பின்னாடி மேல உட்கார்றாங்க. நண்பர்கள் கொஞ்சம் இடைவெளி விட்டு எல்லாரும் தெரியுற மாதிரி நில்லுங்க. ஏதாவது மறைக்கிற மாதிரி வேணாம். தேவராஜ் முன்னாடி நில்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நில்லுங்க. வந்துட்டேன் ஒரே நிமிஷம். போட்டோகிராஃபர் ப்ளீஸ் வெயிட். மோகன் இருங்க, வந்துட்டேன். ஷேர் போட்டு விட நில்லுப்பா பின்னாடி. சார் அப்படியே போகாது அப்படியே இருங்க சார். இன்னும் கொஞ்சம் பின்னாடி போயிடுங்க, எல்லாரும் வராது. கொஞ்சம் அப்படியே இருங்க, வெயிட் பண்ணுங்க, ஒரு 5 நிமிஷம் ஆகும். அவ்வளோ இதாக அப்படியே இருக்க. சார் கொஞ்சம் கிட்ட தள்ளி வாங்க. அப்படியே இருக்கு சார். நீங்கள் அப்படியே எல்லாம் சார், எல்லாம் கேமரா கொஞ்சம் பாருங்க சார். ஓகே சார், இந்த கேமரா இருக்கு சார். செல்ஃபோன் வருது, அப்படியே இருங்க சார். ரெடிங்க சார் கை ஆடுங்க, அப்படியே இருங்க. நன்றி. எல்லாரும் சாப்பிடலாம். இப்போ ஹலோ என்ன வாட்டர் வரலையா சார்? தண்ணி வாட்டர் வரலையா சார்? திரும்ப பார்த்து
அனைவருக்கும் வணக்கம். ஆரம்பிக்குமா? நமது திருமுருக கிருபானந்த வாரியர் பள்ளியில் 30 ஆண்டுகளுக்கு முன் +2 மாணவர்களாகிய நாங்கள் ஒன்று இணைந்து நாங்கள் படித்த பள்ளிகளுக்கு இன்றைய தினங்களில் படிக்கும் மாணவர்கள் நல்லதொரு குடிநீரை குடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் 94ஆம் ஆண்டு வேலூர் மாவட்டம் காட்பாடி காங்கேயநல்லூரில் திருமுருக கிருபானந்த வாரியர் பள்ளியில் 34 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் +2 முடித்து 1990ஆம் ஆண்டு +2 முடித்தோம். நாங்கள் நண்பர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து முதல் மீட்டிங் நடத்தி நாம் படித்த பள்ளிகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நோக்கத்தில் முடிவு செய்யப்பட்டது. அதன் பேரில் தலைவர் மோகன், செயலாளர் சசிகுமார் மற்றும் பலர் இங்கு அனைவரும் ஒன்று கூடி ஒரு ஆசிரியர்களை அழைத்து இந்த தினத்திலே படிக்கின்ற பிள்ளைகள் ஒரு நல்ல குடிநீரை பருக வேண்டும் என்ற நோக்கத்தில் 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு RO சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இயந்திரம் வழங்கி நாங்கள் இந்த அருமையான நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் அனைவரும் ஒன்று கூண்டு இன்றைய தினத்திலே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நடத்தி இந்த விழாவினை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர்கள் முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டதற்கு அனைவருக்கும் நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம். உங்களோடு படித்த மாணவர்கள் அவர்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகையாக என்னுடைய நண்பர்களுக்கு அவர்களுடைய குழந்தை கல்வி உதவித்தொகையாக 20,000 வழங்கப்பட்டது. மேலும் இதுபோல் எங்களோடு படித்த மாணவியர் அவர்கள் கண்டறிந்து அவர்களுடைய பிள்ளைகளுக்கு கல்வி உதவித்தொகை தொடர்ந்து வழங்குவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இறுதி இடத்தில் உட்காருங்க. நண்பர்கள் குழு புகைப்படம் எடுப்பதால் சார் ஓகே சார் கேமரா பாருங்க சார் ரெடிங்க சார். இந்த கேமரா பாருங்க சார். 2 செகண்ட் இந்த கேமரா பாருங்க. எல்லாம் இந்த கேமரா பாருங்க. அப்படியே சார் அப்படியே இருக்கு. ஃபைனல் ஷாட் அந்த கேமரா தான். மேடம் பாருங்க, பாருங்க. புகைப்படத்தை பிரசன்டேஷன் வழங்குகிறார். அவருக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள். மகேந்திரன் அவர்களுக்கு நமது மொமெண்டோ நினைவு பரிசை நமது நண்பர்கள் வழங்குகிறார். பெரிய கேமரா பாருங்க, போன் பாருங்க, இங்க பாருங்க. சரிங்க.
ஹலோ, கேமரா பாருங்க. வெங்கடேசன் வாப்பா, ஏமா வாப்பா, சும்மா நில்லுப்பா, வாப்பா. ஓகே ஓகே, சார் கவர் பண்ணிவிடுங்க. அப்படிங்க போன் பாருங்க. வாங்க ரேவதி, வாங்க ஜெயந்தி, வாங்க வாங்க. வனிதா எங்க காணோம்? மேல வனிதாவை காணோம், வீட்டுக்கு போயிட்டாங்க. வாங்க ஸ்டேஜில் வாங்க. இருப்பா, கேர்ள்ஸ் எல்லாம் நிக்கிறாங்க, பண்ணுமா? இவங்க எல்லாரையும் கவர் பண்ணுங்க. முன்னாடி வாங்க. எல்லாரும் கவர் பண்ணிடுங்க. சங்கர் விட மேல விட வாழ்த்துக்கள். அக்ரி குரூப் படித்த பிச்சை அவர்களுக்கு